ஹாய் மை டியர்ஸ். டுடே எங்கள் வீட்டில் டின்னருக்கு நான் முட்டை குழம்பு தான் செஞ்சேன். ரைஸ் ப்ளஸ் முட்டை குழம்பு. அவர் டின்னருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிறேன், லேட் ஆகும்ட்டாரு. அதனால் நாங்கள் சாதமும் முட்டை குழம்பும் செஞ்சோம். செம்ம காம்பினேஷன் இது. நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. 3 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கீறிட்டேன், 5 முட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளியை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். வெங்காயத்தை குறப்பாக அரைச்சிட்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுட்டேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் பட்டையும் கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதை போட்டு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நைஸாக அரைக்க வேண்டாம், குறப்பாக அரைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சி போடுற மாதிரினா டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்குன்னும் போது வெங்காயத்தை எடுத்து சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். அதனால் குறப்பாக அரைச்சிக்கிட்டேன். அது வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதையும் வதக்கிட்டேன். 3/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கனுக்கு ஈக்குவலாக இந்த கிரேவியும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் சட்டி எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கம்மங்கூழ் தாங்க செய்கிறேன். வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கம்மங்கூழ் இனிமேல் அடிக்கடி நாங்கள் செய்வோம். கம்பு கேழ்வரகு வச்சு அடிக்கடி கூழ் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சிக்கன் பொடி, அப்புறம் வீட்டில் அரைச்சோம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் பொடி, அதையும் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பேர் அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. அது கொதிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய், சோம்பு, கொஞ்சமாக சும்மா ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இது கொதி வரட்டும். சைட் பை சைட் நான் கூழுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. கம்மங்கூழ் தான் செய்கிறேன், அதையும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இது கொதி வந்ததும் ஒரே ஒரு முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணி ஊற்றிப்பேன். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் திரியாக இருந்தால் பிடிக்கும் எங்களுக்கு. அதுக்காக ஒன்று மட்டும் உடச்சி கலக்கி ஊற்றிப்பேன், மற்றதெல்லாம் அப்படியே உடச்சி விட்டுருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குன்னா செஞ்சுக்கோங்க, இல்லை நீங்கள் 5 முட்டையும் அப்படியே, அது உங்களோட விருப்பங்க. எங்களுக்கு இப்படி பிடிக்குன்றதுக்காக நான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. செம்மையாக இருக்கும். 5 முட்டையும் அப்படியே அழுங்காமல் உடச்சி ஊற்றிட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு அடிப்பாகம் வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்துக்கும் இந்த குழம்புக்கும் பக்காவாக இருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி 2 பக்கமும் வெந்துடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டேன், ஒரு கிளறி விட்டுக்கிட்டேன். சூப்பரான முட்டைக்கறி ரெடிங்க. சைட் பை சைடாக நான் வச்ச கம்மஞ்சோறும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.